நாமக்கல்லில் நீண்ட நாள் நிர்வாகிகளை புறக்கணித்ததால் திமுக கட்சியினுடைய உட்கட்சி மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பொது இடத்தில் முதல்வரின் படம் அவமதிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. முதல்வரின் படம் தற்பொழுது அவமதிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து உங்க விவரங்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். நிச்சயமாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சி பகுதி 33 வார்டுகளை கொண்ட பகுதியாகும். இந்த நகராட்சி பகுதியை குமாரமங்கலம் நகர திமுகவினர் வடக்கு தெற்கு என பிரிக்கப்பட்டு 2 நகர செயலாளர்கள் கீழ் செயல்பட்டு வருகிறது. இதில் வடக்கு நகர பகுதியில் குமாரபாளையம் நகரமன்ற தலைவராக உள்ள விஜயகண்ணன் என்பவர் நகர செயலாளராக உள்ளார். இவர் தனது பகுதியில் கட்சியில் நீண்ட நாட்களாக பணிபுரிந்து வரும் நிர்வாகிகளை நீக்கிவிட்டு தனது ஆதரவாளர்களை இணைப்பில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். இதன் காரணமாக குமாரபாளையம் திமுகவில் பெரும் அதிருப்தி நிலவி வருகிறது. கடந்த வாரம் 14வது வார்டு செயலாளராக உள்ள விஸ்வநாதன் என்பவரின் கவனத்திற்கு கொண்டு செல்லாமல் விஜயகண்ணன் ஆதரவாளர்கள் கிளை செயலாளர் கூட்டம் போட்டதால் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனை கேட்ட கிளை செயலாளர் விஸ்வநாதனை விஜயகண்ணன் ஆதரவாளர்கள் அடித்ததால் காயம் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்நிலையில் வடக்கு நகர செயலாளரும் நகரமன்ற தலைவருமான விஜயகண்ணனின் ஆதரவாளர்கள் அலெக்ஸ் என்ற இளைஞர் அணியை சார்ந்த இளைஞர்கள் விஸ்வநாதன் அலுவலகத்தில் இருந்த தமிழக முதல்வரின் புகைப்படத்தை கால்களால் எட்டி உதைத்தும் வீடியோ காட்சிகள் தற்பொழுது இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. அதனுடன் அந்த அலெக்ஸ் என்பவர் விஜயகண்ணனின் தீவிர ஆதரவாளர் என்று கூறுவதுடன் அவருடன் நெருங்கி உள்ள புகைப்படங்கள் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. குமாரபாளையம் திமுகவினர் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் 14வது வார்டு கிளை செயலாளர் விஸ்வநாதன் குமாரமங்கலத்தில் நிலவி வரும் திமுக அவலநிலையை திமுகவின் நிர்வாகி ஒருவருக்கு அலைபேசியில் மனக்குமுறுடன் பேசும் ஆடியோவும் தற்பொழுது இணையத்தில் பகிரப்பட்டு வருவதால் குமாரபாளையம் நகர திமுகவினர் வருங்காலங்களில் தாங்கள் எவ்வாறு செயல்படுவது என்று தெரியாமல் விழிபிதுங்கி திணறும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இச்சம்பவம் காரணமாக குமாரபாளையம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.